ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் கிச்சன் அண்ட் ஹோம் மேக்கிங்கில் பத்மாவதி தாயார் கோவில் டைமிங்ஸ் பற்றி பார்க்கலாம். சென்னை ஜிஎன்செட்டி ரோட்டில் புதுசாக ஆரம்பிக்கப்பட்ட பத்மாவதி தாயார் கோவில் பற்றி ஒரு சின்ன வீடியோ நம்முடைய சேனலில் போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் நிறைய பேர் கோவில் டைமிங்ஸ் அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. கோவில் டைமிங்ஸ் அந்த வீடியோனுடைய கமெண்ட் செக்ஷனில் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தோம். இந்த வெள்ளிக்கிழமை நாங்கள் கோவிலுக்கு போயிருந்தப்போ அங்கே கோவில் டைமிங்ஸ் பற்றி டீட்டெயில்டாக என்னென்ன நேரத்தில் என்னென்ன தரிசனம் இருக்குது, எந்த நேரத்தில் சுப்ரபாத தரிசனம் இருக்குது, அர்ச்சனை தரிசனம் இருக்குது அப்படின்றத பற்றி ஒரு தனி பேனர் வச்சுருக்காங்க. இங்கிலீஷ்லேயும் வச்சுருக்காங்க, தமிழ்லையும் வச்சுருக்காங்க. ஸோ அந்த பேனர் நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு வந்தோம். அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் போயிருந்தது வெள்ளிக்கிழமை அப்படின்றனால நிறையவே கூட்டம் இருந்தது. வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைகளில் நிறைய கூட்டம் இருக்கும் அப்படின்னு முன்னாடி பூ விற்கிறவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறமா அங்கே பார்க்கிங் பிளேஸ் இருக்கா, செப்பல் ஸ்டாண்ட்ஸ் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. ஆல்ரெடி நான் அந்த வீடியோலேயே சொல்லியிருந்தேன். ஜிஎன்செட்டி ரோட்டில் பிரிட்ஜுக்கு கீழே இந்த கோவில் இருக்கிறதுனால அந்த ரோட் ரொம்ப நேரோவாக இருக்கக்கூடிய காரணத்தினால நமக்கு கார் பார்க்கிங்கோ அல்லது டூ வீலர் பார்க்கிங் பண்ணுறதோ ரொம்ப கஷ்டம். நாமளே எங்கேயாவது ஸ்ட்ரீட்டில் போய் நம்முடைய கார் அல்லது டூ வீலரை பார்க் பண்ணால் தான் உண்டு. கோவிலுக்கு சார்ந்த பார்க்கிங் பிளேஸ் என்று எதுவுமே கிடையாது. செப்பல் ஸ்டாண்டும் இன்னும் அரேஞ்ச் பண்ணலை. பட் கோவிலுடைய என்ட்ரன்ஸில் நிறைய இடம் இருக்க காரணத்தினால அங்கே தான் எல்லாருமே செப்பல்ஸ் விட்டுட்டு போகிறாங்க. திருச்சானூர் கோவிலில் இருக்கக்கூடிய தாயார் மாதிரியே இந்த தாயாரும் அப்படியே அதே மாதிரி இருப்பாங்க. நீங்கள் ஒரு முறை நிச்சயமாக போய் பாருங்கள், உங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ் இவங்க கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதில்லைன்னா மறக்காமல் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.